ஓகே, ரைட். இன்னும் நம்ம எங்க வர வேண்டியவங்களை இன்னும் காணல. லாஸ்ட் வீக் படிச்சதுக்கு ரெடி ஆகுங்க. நீங்க விளங்கப்படுத்தும் போது மத்தவங்க ஜாயிண்ட் ஆயிருவாங்க. நான் சொன்னேன் டைம் 6 மணி 6:02 நீங்க ஜாயிண்ட் ஆகணும். விஷ்ணுதன் மைக் ஆஃப் பண்ணுங்க. பவன் தொடங்கி வைங்க, தொடங்க நீங்க. பவன் சார் சொல்லுங்க பவன். அன்னைக்கு நாங்க படிச்சது விளங்கப்படுத்துங்க. விஷ்ணுதன் மைக் ஆஃப் பண்ணுங்களேன். ஓகே சார். குளங்களை கட்டும் போது எதிர்நோக்கிய சவால்களும் பிரயோகிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களும். இந்த தலைப்பு பத்தி பார்த்தோம்னு சொன்னா, குளம் ஒன்றை கட்டுறது இப்ப நம்ம மெஷின்ஸ் யூஸ் பண்ணி செங்கல் சிமெண்ட் வச்செல்லாம் கட்டுறோம். முன்ன காலத்துல அவங்க அந்த கட்டுறதுக்கு மிகவும் கடினப்பட்டிருக்காங்க. பாரிய உழைப்பு பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு குளத்தை கட்டுறதும் அதனை பராமரித்து பயன்படுத்துவதும் ஒரு கஷ்டமான செயற்பாடாக இருந்து வந்திருக்கு. இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம், ஆரம்பத்துல பார்த்திருந்தது மலை குளம் ஒன்றை கட்டுதல் ரொம்ப பெரிய இடர்பாடான ஒரு விஷயம். இருந்தாலுமே பெரிய குளத்தினை கட்டுறதுக்கு முன் அனுபவத்துடனும் முறையான திட்டத்துடனும் செயற்பட்டா எந்த காரியத்தையும் முடிக்கலாம் அப்படிங்கிற கருத்துப்படி நம்ம அந்த குளத்தை கட்டி பராமரிக்கிறது சிரமமாக கருதப்பட்டாலும் முயற்சி செஞ்சு அதை வெற்றி கொண்டிருக்காங்க. இந்த உயர்தரத்துடனும் மேற்கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு சிக்கலான நடவடிக்கையாக இது கருதப்படுது. பெருங்குளம் என்பது குறைஞ்சபட்சம் 20 இல்லாட்டி அது 20-30க்குள்ள அந்த ஏக்கர் பரப்பளவிலான மிகப்பெரிய நீர் கொள்ளளவை தாக்குப்பிடிக்க வேண்டிய அந்த பலம் அதுக்கு இருக்க வேண்டியதா இருக்கணும். அதே மாதிரி குளத்தொட்டு உயரம் அதிகரிக்கிறப்ப அணைக்கட்டு மீது செலுத்தப்படும் அமுக்கம் அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்லாம குளம் அமைந்துள்ள பகுதிக்கு பக்கத்துல மக்கள் வாழ்றதுனால ரொம்ப நிலப்புலன்களும் காணப்படுது. அதனால இத ஒரு சிக்கலாவே கருதப்படுது. இதனால மிகவும் பலம் வாய்ந்த உயர் தரத்திலான அணைக்கட்டை நிர்மாணிப்பது அவசியமாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு மின்னேறிய வாவியுட்ட அணைக்கட்டு நீளம் 1.25 மைலும் அணைக்கட்டு உயரம் 44 அடி. நீரினால் நிரப்பப்பட்டுள்ள நிலப்பரப்பு 4670 ஏக்கர். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, அதற்கு அவ்வளோ பலம் வாய்ந்த அணைக்கட்டை அவங்க உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி பராக்கிரம சமுத்திரம்னா பராக்கிரம பாகு கட்டிய பாரிய குளங்களுக்கு உதாரணமாக பராக்கிரம சமுத்திரத்தை சொல்லலாம். இது இதோடைய நீளம் 8.5 மைல். அணைக்கட்டின் உயரம் எவ்வளவுன்னு பார்த்தா 40 அடி. நீரினால் நிரப்பப்பட்டுள்ள அந்த ஏக்கர் பரப்பளவு 5300 ஏக்கர் பரப்பளவாக கருதப்படுது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குளங்களை கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி இப்ப நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த மாதிரி அருவியிலோ இல்லாட்டி நதியிலோ மிக பொருத்தமான இடம் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டியது முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இங்க பெரும்பாலும் நதி போக ஒடுங்கிய பள்ளத்தாக்கை கொண்ட இரு பக்கமும் அந்த மலைப்பாங்கான பூமியை தெரிந்தெடுத்து அங்கன இத இணைக்கும் வண்ணம் அணைக்கட்டை நிர்மாணிக்கிறது மூலமா குளம் ஒண்ணு உருவாக்கப்படுது. இந்த இடத்தை தெரிவு செய்கையில நிலத்தின் உயரம், இரு பக்க மலைகளினும் தன்மை, ஏனைய குளங்களுடன் கால்வாய்களுடனும் இணைப்பை ஏற்படுத்தும் விதம் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான் சார். ஓகே பவன், ரைட். இன்னொரு ஆள் இருக்கிறீங்க, அமர். பெருங்குளங்களை கட்டுதல். இளங்கல ஆரம்ப குடியிருப்புகள்ல ஆரம்பிக்கப்பட்ட சில நூற்றாண்டுகள் கடந்த பின்னர் தான் சார் பெரிய குளங்களை அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது.
ஆரம்பத்துல வசப மன்னனால கிமு 67 தொடக்கம் 112 வரை பல நூற்றாண்டுகளுக்கு குளங்களை கட்டியமையால இலங்கையர் அப்போது நீர்ப்பாசன தொழில்நுட்பம் தொடர்பாக நல்ல அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. வசப மன்னன் காலத்துல உலர்வலய பிரதேசம் எங்கும் குடியிருப்புகள் பறந்து காணப்பட்டன. இதனால பெரும் சனத்தொகை அதிகரித்தன. உணவை உற்பத்தி செய்து கொள்வதற்கு தேவை மிகவும் கூடின. இதனால அதுவரை சிறிய சிறிய குளங்களுக்கு பதிலாக இப்ப பெரிய பெரிய குளங்களை கட்ட வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டது. பெருங்குளங்கள்ல நிர்மாணிக்கப்பட்டது பெருமளவிலான நீரை தேக்கி வைத்துக் கொள்ள முடிந்தமையால அவற்றிலிருந்து சிறிய நடுத்தர அளவிலான குளங்களை கால்வாய்கள் மூலம் நீரை விநியோகிச்சாங்க. வசப மன்னன் 11 குளங்கள் கட்டியதாக வம்ச கதைகளை குறிப்பிடப்பட்டிருந்தன. அதுல மயன் குளம் என்ற மகாவிளாட்சி குளம் என்றும், மாணிக்கவிட்டி அல்லது மகாணிக்கவட்டிய மானன் கட்டிய குளம் என்றும் எங்களால கூற முடியும். வசப மன்னனுக்கு பின்னால்தான் பெருங்குளங்கள் கட்டியவர்கள்ல மகாசேன மன்னனும் முக்கியமானவர் ஆவார். அவர் கிபி 274 தொடக்கம் 301 வரை அவரால 1000 குளங்கள் கட்டப்பட்டதாக மகாவம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல மணிஹிர அதாவது மின்னேரியா வாவி, அடுத்தது ஜல்லுர அதாவது ஹுருளுவாவி, காணுவாவி அதாவது மகாகனதார வாவி என்பன இவரால கட்டப்பட்ட குளங்களுக்கு உதாரணம். அதுலயும் மின்னேரியா வாவி நிர்மாணிக்கப்பட்டதால மகாசேனன் அந்த காலத்துல மின்னேரியாவின் தெய்வம் என போற்றப்பட்டார். முடிஞ்சு. ஓகே, சரி. சாத்விகா இருக்கிறீங்க இல்லையா? சாத்விகா இருக்கிறீங்க, ஜிஷ்ணுதன் இருக்கிறீங்க. ஜிஷ்ணுதன் சொல்லட்டும். சாத்விகா, ஜிஷ்ணுதன் பிக் பண்ணுங்க. ஜிஷ்ணுதன். ஓகே, சாத்விகா நீங்க பேசுங்க. அவரை காணோம். ஓகே சார். கால்வாய் அமைத்தலில் எதிர்நோக்கிய சவால்கள். கால்வாய் அமைத்தலின் போது முன்னோர்கள் எதிர்நோக்கிய சவால்கள் அவற்றை தீர்ப்பதற்கு பின்பற்றிய தொழில்நுட்பங்களும் பார்ப்போம். சவால்களாக நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னா, புவி அமைப்பு வேறுபாடுகளை எதிர்கொள்ளல். அதாவது ஜெயகங்கை கால்வாய் அமைக்கும் போது முதல் 17 மைல்கள் வரை ஒவ்வொரு மைல் தூரத்திற்கு 1 அங்குலம் சாய்வுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது நிலத்தை அகழ்வது, கால்வாயின் அகலம், ஆழம் என்பவற்றை பொருத்தமானதாக கையாளுதல். அடுத்த சவால் என்னன்னு சொன்னா, மென்மையான மண்படை காணப்படும் இடங்கள்ல அரைப்பிற்குள்ளாதல். அது அவங்களோட சவாலாக இருந்திருக்கிறது. தரையின் வேறுபாட்டுக்கு கால்வாயில் உருவாக்குதல் அவங்க எதிர்கொண்ட சவாலாக காணப்படுது. அதற்கு பயன்படுத்த தொழில்நுட்ப முறைகளுக்கு மென்மையான மண்படை காணப்படும் இடங்கள்ல சிதையாத கற்களை பரப்பி அது அரிப்பிற்கு உள்ளாவதை தடுக்க அந்த கற்களை பரப்பி இருக்கிறாங்க. நீர் சேரும் இடங்கள்ல கால்வாய்களின் கரைகளில் கருங்கற்களினால் வரம்பு கட்டியிருக்கிறாங்க. வயல்களுக்கு நீரை விடுவிக்கும் இடங்கள்ல அமைக்கப்பட்டுள்ள கால்வாயின் மதகுகள் கருங்கற்களால தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தொழில்நுட்பம் என்னன்னு சொன்னா, நீர்ப்பெருக்கு ஏற்படும் இடங்கள்ல அதனை பாதுகாத்து கொள்வதற்காக கற்களினால் வான்கதவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது இலங்கையின் புராதன நீர்ப்பாசனம் எனும் நூலை எழுதியவர் புரோஹியர்.
எலஹர கால்வாயை அமைக்கும் போது எதிர்கொண்ட சவால் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து இலங்கையின் புராதன நீர்ப்பாசனம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக நீரை சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு நிலத்தை அகழ்ந்து அமைத்துக் கொள்ளும் ஆக்கம் பொய்கை எனப்படும். ஓகேயா? விஜயம் இலங்கை போது பொய்கையொன்றின் அருகிலே குவையினை இருந்ததாக நூல் வந்து அசோகமன்னன் வந்து நகரை அழகுபடுத்துவதற்காக பொய்கை வந்து அமைத்திருக்கிறார். இந்த இது மகாவம்சத்தில் அமைக்கப்பட்ட தேவைக்கேற்ப அவற்றின் வகைகள் எவை என்று சொல்லக்குள்ள நீர் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டிருக்கிற பொய்கை வந்து குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் நீரை சேமித்து வைத்திருக்கு. அடுத்தது வந்து மழை நீரை முறையாக சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட பொய்கை வந்து அனுராதபுர அபேகிரி தாதுக்களில் பெய்யும் மழை நீரானது பொய்கைக்குள் சேரும் விதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வகை வந்து அமைக்கப்பட்ட பொய்கை, அது வந்து அனுராத பூங்காவின் பொய்கை, பொருளருவியில் உள்ள குமார பொய்கை, தாமர பொய்கை என்பன இவ்வித நோக்கில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அழகுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சூழலை குளிர்மையாக வைத்திருப்பதற்காக கட்டப்பட்ட பொய்கை வந்து ராசரட்டை பிரதேசம் உலர்வயலத்தில் அமைந்துள்ளது. 500 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அபயகிரி விகாரையில் அமைந்துள்ள நிலப்பரப்பில் வந்து 65 பொய்கை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அபயகிரி விகாரையை குளிர்மைப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட பொய்கையா சொல்லுங்க. ஓகே சார். ஓகேம்மா, இப்போ போதும். இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா படிக்க போறோம். ஜிஷ்ணுதனும் மதுஜனும் ஆன்சைக்கிளும் போட்டிருக்கிறீங்க. என்ன செய்வோம், அவங்க 2 பேரும் பேசிடட்டுமா? பேசின பிறகு நாங்கள் படிப்போம். சரி மதுஜன் பேசுங்க. ஜிஷ்ணுதன் மைக் ஆன் பண்ணலே, குயிக்கா இருக்கணும். நாங்கள் படிப்போம் மைக்கு பிறகு. அணைக்கட்டுல 2 வகைப்படும். அதுல உள்வான் கதவுன்னு நீர்நிலையில இருந்து குளமொன்றுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கு வான்கதவு உருவாக்கப்பட்டிருக்கு. வெளியிருந்து குளத்தை நோக்கி பாய்ந்து ஒரு நீருள்ள சேறு குளத்துல படிந்து தடுப்பதற்காக அது படிவதற்காகவும் சிறிய குழி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து குளத்திற்கு வரும் நீரை தடை செய்து பின்னர் குழியினுள் படிந்துள்ள சேர அகற்றிவிட கூடியதா இருக்கும். குளத்தில் மேலதிக நீரை வெளியேற்றதற்கு வெளிவான் கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது இருக்கலாம். வெளிவான் கதவால் வெளியேற்றப்படும் நீர் இன்னொரு குளக்கட்டுக்கு அல்லது விளைநிலங்கோ பாதிப்பு ஏற்படாத விதமாக இயற்கையாக நீர்நிலைக்கு திசை திருப்ப வகையில் வெளிவான் கதவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சரி சார். ஓகே ரைட். ஜிஷ்ணுதன் ஒன்னாகுமா மைக்கும் கூட? ஜிஷ்ணுதன் ரைட், குயிக் பண்ணுங்க சார். குயிக்கா சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கால்வாய் மற்றும் சிற்றணை கட்டு தொழில்நுட்பம். வயல் நிலங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்வதற்கு அருவிகள் ஆறுகள் என்பற்ற மறித்து கட்டப்படும் பாதுகாப்பு வேலி அணைக்கட்டு எனப்படும். அவ்வாறான அணைக்கட்டை சிற்றணைக்கட்டு என்று சொல்லுவாங்க. இதற்கமைய சிற்றணைக்கட்டு என்பது நீரை தேக்கி வைக்கிறதுக்கு கட்டப்பட்ட அணைக்கட்டை குறிக்கும். இலங்கையில ஆரம்ப காலத்துல சிறிய நீரோடைகளை மறித்து சிற்றணைக்கட்டுகளை கட்டுறதன் ஊடாக அனுபவத்தால பெரிய
ஆறுகளை மறித்து நீர்த்தேக்கங்களை அமைவது வரலான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இலங்கையில் அணைக்கட்டுகளை அமைக்கிறதுக்கு தொழில்நுட்பத்தை நோக்கும்போது தற்காலிக நிரந்தர அணைக்கட்டுகள் என இருவகை இருந்ததாக தெரிய வந்திருக்குது. அருவிகள், ஆறுகள் என்பவற்றை நீரோட்ட வேகம் குறைந்த இடத்துல அதனை மறைச்சு மரத்தூண்களை நாட்டி கல்மண் என்பவற்றை இட்டு தற்காலிக அணைக்கட்டை நிர்மாணித்தாங்க. இதன் மூலமாக அருகில் உள்ள வயல்வெளிக்கு ஒரு வருடத்திற்கு அல்லது ஒரு போகத்திற்கு தேவையான ஒரு நீரை பெற்றுக்கொள்வதற்கு நோக்கமாக இருந்துச்சு. அதற்கு வரும் மழை காலத்துல இத சேதமடைஞ்சு பெய்யணும். தற்காலிக சிற்றணைய நிரந்தரமான அணைக்கட்டுகளையோ நிறுவினாங்க. நீண்ட அரிப்பின்கும் தாக்க குடிக்கப்பட்டிருக்கிறது பரவலாக. சார் ஜிஷ்ணுதன் கவரேஜ் இல்லை, உங்களோட கேக்குது இல்லை ஜிஷ்ணுதன், நீங்க பேசுறது விட்டு விட்டு வருது. ஓகே, ஜிஷ்ணுதன்ல கவரேஜ் பிரச்சனை இருக்குது. போதும். இப்போ நாங்க நிறைய 3 பேரும் நிறைய பேசிட்டாங்க. இதுல நான் அவங்க சொன்ன விஷயங்கள் திரும்ப நாங்க அன்றைக்கு படித்த விஷயத்த மீண்டும் ஒரு முறை மீட்டல் செஞ்சிருக்கிறாங்க. தெளிவா இருக்குது. நான் சொன்னேன், இந்த புக் பார்த்து வாசிக்க வேணாம்னு நான் ஒரு நாளும் சொல்ற விஷயங்கள், அதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க ரெடியா வாங்க, கிளாஸ் உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு முடக்கலாம். 1 நிமிடம் 2 நிமிடம் நினைவுபடுத்திட்டு வந்தாலே போதும். ஒரு சின்ன விஷயத்த நீங்க சொல்றது, புக்கு பார்த்து வாசிக்கிறது அடுத்த முறை அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட. இந்த நீர் முகாமை வீடியோ கட் பண்றேன். வீடியோ கட் பண்ண சில நேரம் ஓகே ஆகும். இப்ப பாருங்க, இப்ப கேக்குதா? நீர் பூங்கா படிக்கணும். சிகிரிய நீர் பூங்கா இது நாளைக்கு விளங்கப்படுத்தினா உங்களுக்கு இல்லதானே? இதை நாங்க இன்னும் படிக்கல. இதுக்கு முன்னுக்குள்ள பொய்கைகளோட நான் நிப்பாட்டினேன். பொய்கைகள் படிச்சிட்டோம், பொய்கைகளோட வகைகள் படிச்சோம், பொய்கை எப்படி அமைக்கப்பட்டதுன்னு படிச்சோம், பொய்கை அமைக்கப்பட்டதுக்கான காரணங்களும் படிச்சிருக்கோம். என்னென்ன நோக்கத்துக்காக பொய்கைகள் அமைக்கப்பட்டதுங்கிற அனைத்து விடயங்களையும் படிச்சு முடிச்சிட்டோம். ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் நீர் முகாமைத்துவத்தினுடைய அடுத்த மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. நீர் முகாமைத்துவத்தின் அடுத்த கட்டமான நீர் பூங்கா அப்படிங்கிற விஷயம். நம்ம இந்த வீடியோ ஒன் பண்ணா உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இருக்குது, கேக்குது இல்ல. இடையிடையில நான் ஒன் பண்றேன். இந்த நீர் பூங்கான்னு சொல்றது நீர் பூங்கா அல்லது நந்தவனம். இது நீங்க பூங்காக்களுக்கு போயிருப்பீங்க. சில நேரம் உங்களோட ஏரியாக்கள்லயும் பூங்காக்கள் இருக்கும், அங்க போயிட்டு இருப்பீங்க. அங்க பெரும்பாலும் அழகான மரங்கள், நீர், பூக்கள், சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டிடங்கள், இப்படி நிறைய விடயங்களை நீங்க காணக்கூடியதாக இருந்திருக்கும். இப்ப இலங்கையிலையும் பிரதான காலத்துல எமது மன்னர்கள் இந்த நீர் பூங்கா அமைக்கிறதுல கவனம் செலுத்தியிருந்தாங்க. இதுக்கு சொல்றது நீர் பூங்கா அல்லது நந்தவனம் என்பது மரஞ்செடி கொடிகள் ஓய்வு எடுப்பதற்காக. நீர் பூங்காண்டா அந்த பூங்கால நீர் இருக்குமா சார்? நீரும் இருக்கும், நீர் விளையாட்டுக்கான இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், சின்ன விளையாடுறதுக்கு. இப்படி எல்லாம் அந்த காலத்திலேயே அமைச்சிருந்தாங்க. இப்ப அமைக்கிறத விட அந்த காலத்துல இயற்கையோடு இணைந்ததாக அது காணப்பட்டிருக்கும். நீங்க பூங்காக்கள்ல பார்த்திருப்பீங்க, நீர் விசிற மாதிரி எல்லாம் இருக்கும் நினைப்பையும். அந்த அமைப்பு தான் நீர் பூங்கான்னு சொல்றது. தண்ணி வெறுமனே நீர் மட்டும் அல்ல, நீரோடு இணைந்த ஒரு அழகான ரம்மியமான ஒரு சூழல் அங்க இருக்கும்.
பூக்கள் மட்டும் இல்லாமல் மரங்கள், அழகான காட்சிகள், பறவைகள், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கப்பட்டிருக்கும். அங்க போற மக்கள் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கான இடம், உணவு அருந்துவதற்கான இடம், அப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டது. எல்லாம் இருக்கும். இப்ப நிறைய இருக்குதுனே. அது மாதிரிதான் அந்த காலத்திலயும் என்ன செஞ்சிருக்கும், நவீனத்துவம் இல்லாட்டியும் அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அழகான ஒரு அமைப்பாக அது என்ன செய்யப்பட்டிருக்கும், காணப்பட்டிருக்கும். சரி, அது பாருங்க, நீர் விளையாட்டுக்காகவோ பொருத்தமாக முறைப்படி அமைக்கப்பட்ட விசேட இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. எமது நாட்டில் மூத்த சிவ மன்னர் தான் முதலாக நந்தவனம் ஒன்றை அமைத்தவர் ஆவார். மூத்த சிவன் சொல்ற மன்னர் தான் நந்தவனம் அமைச்சிருக்கிறாரு. நந்தவனத்திற்காக நிலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த தினத்துல தான் அடைமழை பெய்ததால அது மகா மேகவனம் என பெயர் பெற்றதாக மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுது. அப்ப இலங்கையில முதலாக நந்தவனம் அமைத்தவர் மூத்த சிவன் அல்லது முட சிவன் சொல்லப்பட்டார். இந்த மூத்த சிவன் யாருன்னு சொன்னால் பண்டுகாபய மன்னனுடைய மகன் தான் மூத்த சிவன். அப்ப இவர் தான் முதலாக நந்தவனம் அமைச்சிருக்கிறார். அனுராதபுரத்தில அழகான ஒரு நந்தவனம், ஒரு பூங்காவை அமைப்பதற்காக அவர் ஏற்பாடுகளை செய்து இடங்களை எல்லாம் துப்புரவு செய்து இருக்கிற கால நேரத்துல ஒரு அடைமழை, மிகப்பெரிய மழை பெய்தது. அந்த மழைனால நீர் நிரம்பி பார்க்கிற இடமெல்லாம் மேகங்கள் போல் காட்சி அளித்ததை சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு மகா மேக வனம் என்ற பெயர் பெற்றதாக மகாவம்சம் சொல்கிறது. உங்களுக்கு மகாவம்சம்னா என்னன்னு கிரேட் சார் நீங்க இது ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டீங்க சார். இல்ல, இன்னும் முடிக்கல நினைக்கிறேன். அது பூங்காவோட சிந்தனை படிச்சோம், இது நாங்க இன்னும் முடிக்கலையே. சார் இந்த மேகவனம்ன்றதெல்லாம் நீங்க விளங்கப்படுத்தினீங்க சார். சரி, இன்னொரு மேலோட்டமா பாப்போமா? முழுசா நான் முடிக்கல பிள்ளைகள். இன்னும் இது சிகிரியா பூங்கா படிப்பிக்கலே, படிப்பிச்சிட்டு நல்லதானே பிள்ளைகள்? நோ சார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, இதை கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போவோம். பரவாயில்ல, லாஸ்ட் கிளாஸ் இல்லாதவங்க இருப்பாங்க தானே, அவங்களுக்காக படிப்போம். ரைட், ஓகே. பாருங்க, இதுல அந்த மூத்த சிவனால் அமைக்கப்பட்ட இந்த மகா மேகவன பூங்கா பிறகு தேவநம்பிதீச மன்னனால மஹிந்த தேரர் உட்பட பௌத்த குருமாருக்கு தானமாக வழங்கப்பட்டது. ஏன்னா மூத்த சிவன் காலத்துல பௌத்த சமயம் இலங்கையில அறிமுகமாகல. பௌத்த சமயத்தை அறிமுகப்படுத்தியது மூத்த சிவன் மகனான தேவநம்பிதீச மன்னன் காலத்துல. அப்ப அந்த தேவநம்பிதீச மன்னன் என்ன செய்யறாரு, பௌத்த சமயத்தை பின்பற்றினதுக்கு பிறகு அங்கு வந்த மைந்த தேரர் உட்பட பிக்குமாருக்கு தங்குவதற்கு, தியானம் பண்ணுவதற்கு, பௌத்த சமயத்தை போதிப்பதற்காக இந்த மகாமேகவன பூங்காவை தானமாக கொடுத்தார். இந்த பூங்காவில நீங்க என்ன செய்யுங்க, பௌத்த சமயத்தை போதிப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மகாமேகவன பூங்காவில தான் மகா விகாரை உட்பட விகாரைகள் அமைக்கப்பட்டது. எல்லாம் அமைத்து பிக்குமாருக்கு அதை கொடுத்தாங்க. சரி, மைந்த தேரர் நாட்டுக்கு வருகை தந்த போது நந்தவனம் எனப்பட்ட இன்னொரு பூங்காவும் அனுராதபுரத்தில் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது மூத்த சிவன் அமைத்த மகாமேகவன பூங்கா. இதே மாதிரி இன்னொரு நந்தவனமும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி, மைந்த தேரர் அங்கிருந்து தர்ம உபதேசம் செஞ்சனால அது புத்த சாசனம் துலங்கிய இடம் என்ற பொருளில் ஜோதிவனம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அப்ப மைந்த தேரர் எங்கே இருக்கிறாரு, அது இன்னொரு இடம் இருந்திருக்கிறாரு, அது ஜோதிவனம்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா புத்த சமயத்தை அவர் போதிச்சனால அந்த இடத்துக்கு ஜோதிவனம் அப்படிங்கிற பெயரும் வழங்கப்பட்டிருக்குது. இந்நாட்டின் முதலாவது பூங்காவாக கருதப்படும் இதனை அண்டிய பிரதேசங்களில் பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டதாலும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களாலும் இன்று அதனை காண முடியாது போயிடுது. அந்த பூங்கா இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா பிற்பட்ட காலத்துல கட்டடங்கள் கட்டி நகராக்கம் நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு அவை மறைந்து போய்விட்டன, இல்லாமல் போய்விட்டது. அப்ப இலங்கையில அமைக்கப்பட்ட முதலாவது பூங்காவாக இந்த ஜோதிவனம் சொல்லப்படுகிறது. மஹிந்த தேரரால் புத்த சமயம் துலங்கப்பட்ட இடம். சிறப்பம்சம் இருக்குது. இப்ப மகாமேகவன பூங்காவை அமைத்தவன் மூத்த சிவன், அதை பிக்குமாருக்கு தானமாக கொடுத்தவன் தேவநம்பிதீச மன்னன். மைந்த தேரர் பௌத்த சமயத்தை துலங்கச் செய்த இடமாக இருந்தனால ஜோதிவனம் என்ற இடமும் இருக்குது, பத்மஸ்வர. சரி, ரைட், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, ரைட். அந்த மிக முக்கியமான இடங்கள் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பிரதான காலத்தில இந்நாட்டில் பூங்காக்களை அரசர்களே அமைத்துள்ளனர். மூத்த சிவ மன்னருக்கு பிறகு குட்டகண்ண தீச மன்னர் பத்மஸ்வர என்ற பெயரில் பூங்கா ஒன்றை அமைத்துள்ளார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தான் இருக்குது. சரி, குட்டகண்ண தீச மன்னன் சொல்றவரு பத்மஸ்வரங்கிற பெயர்ல பூங்கா ஒன்று அமைச்சிருக்காரு. இது தவிர வசப, கோதாபய, முதலாம் காசியப்ப, முதலாம் மக்கபோ, முதலாம் பராக்கிரமபாகு போன்ற மன்னர்களும் பூங்காக்களை நிர்மாணித்துள்ளனர். பிரதான காலத்தில் எமது நாட்டில் அமைக்கப்பட்ட ரன்மசு, சிகிரிய ஆகிய பூங்காக்கள் இன்றும் அழகுற காட்சி தருகின்றன. இவை பிரபுத்துவ மக்களுக்காக அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. சரி, இப்ப இதெல்லாம் பிரபுத்துவ மக்களுக்காக அமைக்கப்பட்ட பூங்காக்கள் சொல்லி சொல்லப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாம் யார் யார் பூங்காக்கள் அமைத்த மன்னர்கள்? வசபன், கோத்தாபாயன், முதலாம் காசியப்பன், முதலாம் மக்கபோ, முதலாம் பராக்கிரமபாகு, இவங்க எல்லாமே அனுராதபுரம் பொருளுரை காலத்துல பூங்காக்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல பூங்காக்கள் அமைத்தவர்கள் இந்த மூத்த சிவ மன்னனும், அதே மாதிரி அதுக்கு முதல்ல ஜோதிவனம் என்ற ஒரு பூங்காவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரியா? அதுக்கு பிறகு பிரதான காலத்தில் எமது நாட்டில் அமைக்கப்பட்ட ரன்மசு, சிகிரிய ஆகிய பூங்காக்கள் இன்றும் அழகுற காட்சி தருகின்றன. சிகிரிய பூங்கா இருக்குது. சிகிரியா போய் சுற்றுலா பயணிகள் பார்க்குறாங்க. நீங்களும் சிகிரியா போய் பார்க்கலாம். அழகான காட்சிகள், அழகான நீர் நீர் இருக்கிற இடங்கள், நீர் பூக்கள், மரங்கள், ஓய்வுக்கு சுற்றி அழகான இடங்கள். இன்றைக்கு அது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் இது அந்த அமைக்கப்பட்ட காலத்துல எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். அந்த நேரம் அந்த ஓய்வு எடுக்கிற மண்டபங்கள், சாய்ந்திருக்கிற கதிரைகள், கல்லாலான கதிரைகள், இப்படி நிறைய விடயங்கள் அந்த காலத்துல அது இயங்கிக் கொண்டிருந்தது. இப்போது அந்த காட்சி மட்டும் இருக்கிறது. சரியா? பிரபுத்துவ மக்களுக்காக அமைக்கப்பட்டதுன்னு சொன்னா அரசு, பிரபுக்கள் இவங்களுக்காக மட்டும், இங்க சாதாரண மக்களுக்கானது அல்ல. அந்த உயர் நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. சரி, ஆகையால் அரச பூங்காக்கள் என்று இவற்றை குறிப்பிடலாம். இந்த அரசர்கள் அதை பயன்படுத்துறதுனால அரச பூங்காக்கள்னு சொல்லி சொல்றாங்க. சரி, பிரதான காலத்தில் இந்நாட்டில் பெருந்தொகையான பிக்குகள் வாழ்ந்த ஆராமைகளின் வளாகத்திலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதான காலத்தில் இந்நாட்டில் பெருந்தொகையான பிக்குகள் வாழ்ந்த ஆராமைகளின் வளாகத்திலும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது. பிக்குமார் ஓய்வாக இருந்து தியானத்தில் ஈடுபடவும் போதனைகள் நிகழ்த்தவும் அவ்வாறான பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம். அவற்றை ஆராமைகளின் பூங்காக்கள் என குறிப்பிடலாம். அனுராதபுர மகா விகாரை, அபேகிரி விகாரை, ஜேத்தவனராம விகாரை என்பவற்றை அன்றி இப்பூங்காக்கள் இருந்திருக்கலாம் என கருதலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பூங்காக்களுக்கான உதாரணம். வெறுமனே அழகுக்காகவும் இல்லாம பல்வேறு தேவைகள் அந்த பூங்காக்களால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. பிக்குமார் ஓய்வாக இருந்து தியானத்தில் ஈடுபடுறதுக்கு, போதனைகள் நிகழ்த்துறதுக்கு இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியான பூங்காக்கள் இருக்கிற இடம்தான் இந்த அனுராதபுர மகா விகாரை, அபேகிரி விகாரை, ஜேத்தவன விகாரை, இதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பூங்காக்கள். சரி, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள. இப்ப கேக்குது தானே? கவரேஜ் இருக்கு தானே? கட்டாயம் வரல தானே? ரைட், ஓகே. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட புக் கையில இருக்காக்கள் புக்கை வாசிக்கொள்ளுங்க. புக் கையில இருக்காக்கள் புக்கை வாசிக்கொள்ளுங்க. சரி, பாருங்க. நீர் பூங்காக்களை அமைத்தலும் பிரயோகிக்கப்பட்ட தொழில்நுட்பம். சரி, நீர்பூங்கா அமைத்தலும் பிரயோகிக்கப்பட்ட தொழில்நுட்பம்னா இந்த பூங்காக்களுக்கு நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பொய்கைகளை அமைத்து அழகுடன் உருவாக்கப்பட்ட இவற்றை நீர் பூங்காக்கள் எனலாம்.
பூங்காக்களுக்கு நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பொய்கைகளை அமைத்து அழகுடன் உருவாக்கப்பட்ட இவற்றை நீர் பூங்காக்கள் சொல்லலாம். திரும்பி அதுக்கு தான் வராங்க. மேலே குறிப்பிடப்பட்ட ரன்மசு பூங்கா, சிகிரிய பூங்காக்களை இவற்றுக்கு உதாரணமாக குறிப்பிட. இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்தி நாங்க இப்ப படிக்க போறோம். அதுல சிகிரியாவும் முக்கியத்துவம் பெறுகிறது, ரன்மசு பூங்காவும் இன்றைக்கும் அழகுடன் காட்சி அளிக்கிற பூங்காக்கள் தானே. அதனால அது ரெண்டையும் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரி, இது பாருங்க, இதுதான் ரன்மசு பூங்காவினுடைய காட்சி. பார்த்துக்கொள்ளுங்க. சரி, பார்க்க விளங்குதா? சரியா பிள்ளைகள்? இதுல பாருங்க, திசாவாவியின் கரையில் இசுருமணி விகாரையிலிருந்து, இசுருமணி விகாரை தேவநம்பி தீச மன்னனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திசாவாவியும் தேவநம்பி தீச மன்னனால் கட்டப்பட்டது. மிரிசவெட்டி விகாரை வரையான இடம். மிரிசவெட்டி துட்டகமன் மன்னனால் கட்டப்பட்டது தாது கோபுரம். இடம் ரன்மசு பூங்காவிற்கு உரியதாகும். மிகப்பெரிய ஒரு இடம் ரன்மசு பூங்காவுக்கு உரியதாக இருக்குது. மகா மேகவன நந்தவனமும் நந்தன நந்தவனமும் பௌத்த குருமாருக்கு தானமாக வழங்கப்பட்டமையால் அரசர்களின் பாவனைக்காக ரன்மசு பூங்கா உருவாக்கப்பட்டது தெரியுது. இப்ப ரெண்டு கொடுத்துட்டாங்க. மகா மேகவன நந்தவனம், நந்தன நந்தவனம், இதெல்லாம் பௌத்த பிக்குருமாருக்கு தானமா கொடுத்துட்டாங்க, பௌத்த சமயத்தை பாதுகாக்கிறதுக்காக, வளர்க்கறதுக்காக. அதனால அரசர்களின் பாவனைக்காக ரன்மசு பூங்கா உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, அந்த நிலத்தின் சரிவான தன்மையும் திசாவாவிக்கரையின் அமைதியான சூழலும் கவனத்தில் கொள்ளப்பட்டு பூங்கா திட்டமிடப்பட்டுள்ளது. 2-3 விஷயத்தை அவங்க கவனத்துல கொண்டிருக்கிறாங்க. திசாவாவிக்கரையின் அமைதி, சரி, அதே மாதிரி ரன்மசு பூங்காவில் நிலத்தின் சரிவு, இந்த 2 தன்மையும் கொண்டுதான் இந்த ரன்மசு பூங்கா என்ன செய்யப்பட்டிருக்குது, அழகாக அமைக்கப்பட்டிருக்குது. பூங்கா திட்டமிடப்பட்டிருக்குது. திசாவாவியில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீர் பூங்கா வழியே பாய்ந்தோடுவதற்கு குழாய் வழி தொகுதி ஒன்று அமைக்கப்பட்டு பொய்கைகள் பலவும் நீரை பெற்றிருக்கின்றன. பாய்ந்து செல்றதுக்கு ஒரு குழாய் வழி தொகுதி ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அது கூடாக பொய்கைகள் பலவும் நீரை பெற்று வெப்ப காலத்திற்கு பொருத்தமான வகையில் சிறிய திறந்தவெளி வீடுகள், மண்டபங்கள், குளியலறைகள், சாய்ந்து அமர்ந்திருப்பதற்கான கட்படுக்கைகள் ஆகியவற்றை அமைத்து பூங்காவை மிகவும் அலங்காரமான முறையில் பரிபாலிச்சிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப ஒரு பூங்கா எப்படியான அம்சங்களை கொண்டிருக்குமோ அதே போன்றது ஒரு அம்சத்தை தான் அந்த காலத்துல இந்த பூங்கா அமைப்புகளும் கொண்டிருக்குது. ரன்மசு பூங்காவும் அவ்வாறான ஒரு அமைப்பை சார்ந்ததாகத்தான் இருக்குது. சரி, இங்கு அமைக்கப்பட்டுள்ள பொய்கை நீராடுவதற்கும் நீர் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நீராடுவதற்கும் நீர் விளையாட்டு 2 தானே, அதுக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்ப அது ஓரளவுக்கு பெரிய பொய்கையாகத்தான் அது என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. ரன்மசு பூங்கா மிகவும் அழகாக அமைக்கப்பட்டு இருந்திருக்குது. சரி, ரன்மசு பூங்காவை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். புக் இருக்கிறார்கள், புக்கை பாருங்க. இன்னைக்கு புதிதாக யாரும் இருக்கீங்களா? இன்னைக்கு யாரும் இல்லையா? நோ சார். சரி, வாசிக்கிறீங்களா? எஸ் சார். பாத்தீங்க தானே? யார் இருக்கேன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார் அது இருக்கன்? இருக்கேன் சார். பியோனி சிமி, நீங்க ஏற்கனவே இருந்தீங்க தானே இல்லையா? வேறொரு கிளாஸ்ல ஏதாவது சொல்லுங்கம்மா. எங்க ஊரும் கூட பிரியோனி
கண்டி சார். கண்டியில் எங்க? கண்டி கட்டுகாஸ்தட்டா. ஓகே ஓகே ரைட். இந்த ஸ்கூல் ஆந்தனிஸ் கான்வென்டா? ஆமா. சரி சரி. இப்ப ரன்மசு பூங்கா முடிஞ்சது, சிகிரிய பூங்கா படிக்க போறோம். ரன்மசு பூங்கால அல்லது நீர் பூங்கால ஏதாவது விளங்காத விஷயம் இருந்தா கேளுங்க. ஏதாவது விளங்காமல் இருக்கா? சரி, ஏதாவது விளங்காத இருந்தா குயிக்கா கேளுங்க. சரி, இதை பாருங்க. இந்த சிகிரியா நீர் பூங்கா, சிகிரியா நீர் பூங்கான்னு சொல்ற நேரம் தென்னாசியாவில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த நீர் பூங்காக்களுள் சிகிரிய நீர் பூங்கா குறிப்பிடத்தக்கதாகும். முதலாம் காசியப்ப மன்னனால் அமைக்கப்பட்டது. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்குரிய இந்நீர் பூங்கா காலப்போக்கில் காடடர்ந்து விட்டது. தென்னாசியாவில் மிகவும் பழமை வாய்ந்த நீர் பூங்காக்களுள் சிகிரிய நீர் பூங்கா குறிப்பிடத்தக்கதாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டுக்குரிய இந்த நீர் பூங்கா காலப்போக்கில் காடடர்ந்து விட்டது. ஏன்னா சிகிரியா காசியப்ப மன்னனுக்கு பிறகு அது வீழ்ச்சி அடைஞ்சு காடடைஞ்சு போச்சு. யாரும் அங்க போறதுக்கு இல்லை. HCP பெல் செனரத் பரணவிதான ஆகிய தொல்பொருள் ஆய்வாளர்களால் இது வெளிக்கொணரப்பட்டது பிற்பட்ட காலத்துல. அப்ப அங்க யாரும் போகலைன்னா அது காடாகி அப்படியே விடுபட்டுருச்சு. ஆக்கள் யாரும் நடமாட்டம் இல்லை. பிறகு இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்ட போது சிகிரியா என்ற ஒரு உன்னதமான சிறந்த படைப்பு என்ன செய்யப்பட்டது? கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிகிரிய பிரதேசத்துல நிகழ்த்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளின் படி அதன் மேற்கு பிரதேசத்தின் இருமருங்கிலும் இருந்த நீர் பூங்கா பற்றிய விவரம் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நீர் பூங்காவின் நிலம் பிரிக்கப்பட்டுள்ள விதத்தின்படி சிகிரிய குன்றை மையமாக கொண்டு மேற்கு பக்கமாக பிரயாணம் செய்யும் பிரதான பாதைக்கு நாங்கள் போகலாம். சுற்றி நாங்க போகலாம். உங்களுக்கு சிகிரியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இவ்வளவு பேசப்படுறதை விட அதிகமான முக்கியத்துவம் அந்த சிகிரியாவுல இருக்குது. ஆச்சரியப்படும் அளவுக்கு அங்க இருக்கிற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓவியமா இருக்கலாம், செதுக்கலா இருக்கலாம், படி அமைப்பு எல்லாமே, எல்லாவிடம் நீர் பூங்காவா இருக்கலாம், எல்லாமே. சரி, இந்த பிரதான பாதைக்கு சமாந்தரமாக அவ்வழியின் இருமருங்கிலும் நீர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு காணப்படும் பள்ளத்தாக்கின் இயற்கையான தன்மையை கருத்தில் கொண்டு இரு பக்கமும் நீர் பாய்ந்து ஓடும் வழிகளின் தொகுதியும் தடாகம், மண்டபம் ஆகியவையும் முறையான திட்டமிடலுக்குமே அழகாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே திட்டமிட்டு முறையாக அமைச்சிருக்கிறாங்க. மேலிருந்து வருகின்ற நீர், இந்த படத்துல உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்க. வருகின்ற நீர்ல ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நேரா போற பாதை, இரண்டு பக்கமும் நீராக இருக்குது. நீர் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு நீர் பூவும் இருக்கிறது. நீர்ப்பூ அழகா வரக்கூடிய நீர் மலர்ந்து சொல்லப்படுகின்ற அதுவும் இருக்குது. கால்வாய் தொகுதி இருக்குது. மேலிருந்து கால்வாயினூடாக தான் நீர் என்ன செய்து பாஞ்சு வருது. சரியா? அந்த பாய்ந்து வருகின்ற நீரை அமுக்கத்தை ஏற்படுத்தி வட்ட வடிவ துளையிடப்பட்ட கற்களினூடாக அதிக அழுத்தத்துடன் வெளியேறும் பொழுது பூம்புணலாக பரிணமிக்கின்றது. நீங்க பார்த்திருப்பீங்க, மோட்டார் போட்டு தண்ணி அப்படி விசிறும், மேல அழகா விசிறும் தானே. இது நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய ஹோட்டல்ஸ்ல, முக்கியமான இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபம், அங்க கூட என்ன செய்யலாம், BMCA அங்க கூட பார்த்திருக்கலாம். அங்கெல்லாம் அழகா இருக்குது. மோட்டர் போட்டு விசிறுவாங்க, அழகா இருக்கும். இந்த தொழில்நுட்பம் காசியப்ப மன்னன் காலத்துல இயற்கையிலேயே ஏற்படுத்தப்பட்டது. இயற்கையாக வருகின்ற நீரை சரியாக தடுத்து விசிறில் அளவுல மேலே பூக்கள், பாதையின் இருமருங்கிலும் பூக்கள் வரும் வண்ணம் அழகாக திட்டமிட்டிருக்காங்க. இதுதான் சிகிரியாவுக்கு சிறப்பு அம்சங்கள்ல உண்டு. அந்த துளைகள் ஒரு பக்கம் 2 பூக்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பக்கமும் 2 பூக்கள் இருக்குது. 2 பூக்களுடைய அளவும் உயரம் அளவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, வெவ்வேறாக இருக்கிறது. முதல் 2 பூவும் ஒரே உயரத்துக்கு வரும், அடுத்த 2 பூவும் வேறு உயரத்துக்கு வரும், உயரம் குறைவாக இருக்கும். அந்த நீர்
விசிறும் போது அந்த அளவு என்ன செய்யப்பட்டிருக்குது, சமப்படுத்தப்பட்டிருக்குது. அப்பத்தான் அது அழகாக இருக்கும். அப்படி வர்றதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த துளைகளின் அந்த பல வட்டமான கல்ல போட்ட துளைகள்ல அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சிறிய துளைகள் இடப்பட்டால் நீர் விசிறும் மேலே உயரத்துக்கு, துளைகள் சற்று பெரிதாக இருந்தால் நீரின் உயரம் குறையும். அதைத்தான் அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்பயும் அதை பார்க்கலாம்னு சொல்றாங்க. பெரிய மழை காலத்துல இப்பயும் அந்த நீர்ப்பூக்களை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இயற்கையாகவே ஏற்படும் அழுத்தம் காரணமாகவே இத்துளையால் நீர் பீரிட்டு உயரே பாய்கிறது. பெரும் மழைக்காலங்களில் இப்பூம்புணல் காட்சி இன்றும் காணக்கூடியதாக உள்ளது. நீர் தொழில்நுட்பத்தில் இயல்பாகவே அபரிவிதமான ஆற்றல் பெற்றிருந்தார்கள் என்பது தெளிவாக. எமதாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் நீர் முகாமைத்துவத்துல நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக, அபரிமித ஆற்றல்னா சிறந்த ஆற்றல் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. சரி, இதையும் பார்த்துக்கணும். சரியா? பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க. இந்த இடத்துக்கு பாருங்க, அழகா இருக்கும் பாருங்க. சீரிய குன்றின் உச்சியில் இருந்து மேற்கு திசையை நோக்கும் போது பூங்காவின் ஆரம்ப திட்டமிடலை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, சீகிரிய குன்றின் உச்சியில் இருந்து மேற்கு திசையை நோக்கும் போது பூங்காவின் ஆரம்ப திட்டமிடலை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாதை தொகுதி, மண்டபம், பொய்கை, பூம்புணல், ஓய்வு மண்டபம் ஆகியன ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளவை. சரி, எல்லாமே என்ன இருக்கு, ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்குது. பாறை தொகுதி இருக்குது, தொகுதி அழகான பாதை இருக்குது, மண்டபம் இருக்குது, பொய்கை இருக்குது, பூம்புணல் இருக்குது, ஓய்வு மண்டபம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு அம்சமும் என்ன செய்யுதுன்னா அங்கு நெருங்கிய தொடர்பு கொண்டதா இருக்குது. அதன் அனைத்து அம்சங்களையும் ஒவ்வொன்றாக நோக்கும் போதும் மனோரம்யமான காட்சி உருவாகின்றமையே உணர முடிகின்றது. இன்று காணப்படாத கட்டடங்களின் தன்மையும் பூங்கொத்துக்களும் மரஞ்செடி கொடிகளும் புனலுடனான முழுமையான காட்சி காசியப்ப மன்னனுடைய காலத்துல எவ்வாறு இருந்திருக்கும்? இப்ப நாங்க யோசிக்கிறோம், இப்ப எப்படி இருக்குது, இது காசியப்ப மன்னன் இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற தமிழ் அழகா இருந்திருக்கும். அழகா இருந்திருக்கும். அது எப்படி அழகா இருந்திருக்கும்? இயற்கை, வெப்பம் குறைவு, மழை, குளிர் காலநிலை, எல்லாம் பச்சை பசேலென மரங்கள், மக்கள் நடமாற்றம் குறைவு, இல்லையா? அப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த சிகிரியா காணப்பட்டது. காசியப்ப மன்னன் என்னதான் பிரச்சனைக்கு உட்பட்டிருந்தாலும், தனது சகோதரனிடமிருந்து ஆட்சியை பாதுகாத்துக்கணுங்கிற நிலைக்கு உட்பட்டிருந்தாலும், அவருடைய அந்த கோட்டை அமைப்பு, அங்க இருக்கிற அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாமே அவர் இயற்கையை ரசித்திருக்கிறார், இயற்கையை பாதுகாத்திருக்கிறார். அதனாலதான் என்ன செஞ்சிருக்காரு, அந்த அளவுக்கு அழகான முறையில இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறார். நாங்க வரக்கூடிய முடிவு அதுதான். இந்த மன்னனுடைய சிறப்பம்சம் என்னத்தான் இருந்தாலும் அவர் சிறப்பான ஒரு வேலை திட்டத்தை செய்திருக்கிறார். சரி, நீர்ப்பூங்காவின் சிறப்பான அம்சங்களையும் படிச்சுக் கொள்வோம். படிச்சுட்டு கேள்வி கொஞ்சம் செய்வோம். நீர்ப்பூங்காவின் சிறப்பான அம்சங்கள்ல பாருங்க, நிலத்தின் பிரதேசத்தின் அமையவும் இயல்புக்கு அமையவும் சூழலுக்கு பொருந்தும் விதத்திலும் பூங்கா திட்டமிடப்படும். நிலத்தின் தன்மை தான் பூம்புணல். இந்த பூக்கள் தான் மேல் நோக்கி வரும். இது மேல் நோக்கி வராத காட்சி மேலே நோக்கி வரும். பாறையின் இருமருங்கிலும் இருக்கும். திட்டமிட அமைப்பிலான வீதி தொகுதி ஒன்று பூங்காவினுள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தமை. திட்டமிட்ட அமைப்பிலான வீதி தொகுதி ஒன்று பூங்காவினுள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தமை. கால்வாய்,
பொய்கை, பூம்புணல் என்பவற்றை அமைத்து அழகுபடுத்தியுள்ளமை. கால்வாய், பொய்கை, பூம்புணல் என்பவற்றை அமைத்து அழகுபடுத்தியுள்ளமை. திறந்தவெளி வீடுகள், மண்டபங்கள், ஓய்விடங்கள் ஆகியவற்றை அமைத்து மரஞ்செடி கொடிகளால் மனோரமியமான சூழலை ஏற்படுத்தியுள்ளமை. அழகு. பூங்கா நிர்வாகிகளினால் உயன்கமி அல்லது உயன் வெஜரும் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுதான் இந்த நீர் பூங்கா அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கு, திட்டமிடப்பட்டிருக்குது. இதுதான் ரன்மசு பூங்கா, சீகிரிய நீர் பூங்காவினுடைய சிறப்பம்சங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க மட்பாண்டத்தையும் கொஞ்சம் பார்த்துடலாம். மட்பாண்டத்தையும் பார்த்துட்டு கேள்விகள் டைம் இருந்தா கேள்வி செய்வோம். சரி, அது ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. ஏதாவது கேட்கணுமா? பார்த்துக்கோங்க பிள்ளைகள். புத்தகம் வச்சிருக்கீங்க எல்லாரும் கையில? சாத்விகா, வேற யாருக்கும் இதுல விளங்காதது யாரும் இருக்கிறீங்களா? ஏதாவது விஷயம் விளங்கல அப்படின்னு சொன்னா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேளுங்க. ரன்மசு பூங்காண்டா என்ன சார்? ரன்மசு பூங்கான்றது அரச குடும்பத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு பூங்காவன பேர். சிகிரியா எப்படியோ அது மாதிரி ஒரு அழகான இடம் தான் ரன்மசு பூங்கா. இது பேர் ரன்மசு. உயன் கெமி அல்லது உயன் வெஜேரும் என்று இருக்கு தானே சார்? அதுல உயன் கெமி என்ற என்ன சார்? ஓய்வு எடுக்கிற இடம். வெஜரம்னு சொல்றது அந்த ஃபெஸ்டைட் மருத்துவ இது உள்ளது. வெஜ்ஜ அந்த காலத்துல வெஜ்ஜன்னு சொல்றது வைத்தியசாலைக்கு சொன்னாங்க. அப்ப வெஜரும் அப்படிங்கிறது சொல்றது அந்த இடத்துல அந்த மருத்துவம் யாருக்காவது அந்த பூங்காவுக்கு வர்ற ஆட்களுக்கு சுகம் இல்லாமல் போனா அந்த இடத்துல மருத்துவம் செய்யக்கூடிய ஃபெஸ்டைட் செய்யக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கலாம். உயன் கெமி, உயன் வெஜரும்னு சொல்றது அப்படியான ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கும். சரி, ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் களிமண் தொழில்நுட்பம். எதுவும் விலங்கலன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க தான் கேட்கணும். விலங்கலன்னு சொல்லி கேளுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன். களிமண் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரையில நான் ஒவ்வொரு கட்டமா தான் பார்த்துட்டு வரேன். எனக்கு பிரதான நாகரிக தொழில்நுட்பத்துக்குள்ள ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரும்போது களிமண் தொழில்நுட்பம் முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த நவீன மனிதர்கள் பிரதான காலத்தில் இருந்தே கற்றுக்கொண்ட கைத்தொழில்களில் களிமண் கைத்தொழில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. பிரதான காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட கைத்தொழில்கள்ல இந்த களிமண் கைத்தொழில் வந்து மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. மனிதன் இவ்வாறு களிமண் கைத்தொழிலில் ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது களிமண்ணை போல் இலகுவாக கையில் கிடைக்கக்கூடியதும் லாவகமாக கையாளக்கூடியதுமான வேறு மூலப்பொருள் ஒன்று எங்குமே கிடைக்காமையினால் ஆகும். ஏன் களிமண்ணை பயன்படுத்தினாங்க? அது இலகுவாக கிடைத்தது, இலகுவாக அதை கையாளக்கூடியதாக இருக்கும் என்றனால களிமண்ணை பயன்படுத்தினாங்க. இல்லாட்டி அவங்க வேற இதை விட இலகுவான ஒரு பொருள் இருந்துக்கும் அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்ப களிமண் தான் இலகுவானது, இலகுவாக பயன்படுத்தக்கூடியது, இலகுவாக கிடைக்கவும் பெற்றிருக்கு. அதனாலதான் அவங்க களிமண்ணை பயன்படுத்தி களிமண் சார்ந்த உற்பத்திகளை மேற்கொண்டாங்க. சரி, மனிதன் நெருப்பை கண்டறிந்த சிறிது காலத்துக்குள்ளேயே உணவை சமைப்பதற்கு சட்டிப்பானைகள் உற்பத்தி செய்ய தொடங்கினதற்கான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றுள்ளன. இப்ப எதற்காக சட்டிப்பானைன்னு சொன்னா, உணவை சமைச்சு சாப்பிட்டான். ஆரம்ப காலத்துல உணவை சமைச்சு சாப்பிடல, சுட்டும் பச்சையாகவும் சாப்பிட்டான். அப்ப அவனுக்கு சட்டிப்பானை தேவைப்படல. இவன் எப்போது உணவை சமைத்து சாப்பிட ஆரம்பிக்கிறானோ அப்போது அவனுக்கு சட்டிப்பானைகள் தேவைப்பட்டது. சரி, மனித சமூகம் இதுவரை வந்த நெடும் பயணத்தின் போது ஆரம்ப காலங்களில் உற்பத்தி செய்த களிமண்ணால் செய்யப்பட்ட பாண்டங்கள், உருவங்கள், சிற்பங்கள், கலைப்பொருட்கள் என்பவற்றினை
களிமண்ணினால் செய்திருப்பார்கள் மீது எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்ப அந்த காலத்தில் இந்த புரதான கால மனிதர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது களிமண்ணை பயன்படுத்தித்தான் செஞ்சிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த பந்தியை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சார் நவீனன்றது என்ன சார்? நவீனன்றது புதிய காலம், புதிய புதிய மனிதர்கள் புராதன காலத்திலிருந்தே கற்றுக்கொண்ட கைத்தொழில்கள் என்று வராது தானே? ஏன் இந்த கைத்தொழில் ஆரம்ப காலத்திலிருந்து வந்த கைத்தொழில்களை எமது மனிதர்கள் கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாங்க மட்பாண்டம் பயன்படுத்துறோம் தானே, எல்லாருமே பயன்படுத்துறோம். அப்ப புதிய மனிதர்கள் கூட அந்த காலத்துல இருந்து வர வர அடுத்தடுத்த தலைமுறையினராக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் தான் மட்பாண்ட கைத்தொழில். அதனாலதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. புதிய மனிதர்களும் கூட ஆரம்ப காலத்திலிருந்து கற்றுக்கொண்ட விடயங்கள், ஒரு தலைமுறையாக அதை கற்றுக்கொண்டு வர்ற விஷயங்கள். அப்ப புதிதாக இருக்க மனிதர்களும் கூட மட்பாண்டங்களை பயன்படுத்துறாங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். களிமண் சரிதானே? இந்த பாருங்க, அன்றாட காலத்தின் முற்பகுதிக்குரிய மிக பழமை வாய்ந்த மட்பாண்டம் உருவம் தான் அங்க போடப்பட்டிருக்கு. மனிதர்களின் ஏனைய பல படைப்புகளுடன் மட்பாண்ட உற்பத்தியும் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கிவிட்டது. மட்பாண்டத்தை ஆரம்ப காலத்துல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலில் மட்பாண்டங்களை உற்பத்தி செய்த காலத்தில் அவற்றை வெயிலில் காய வைத்து உறுதியடைய செய்திருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆரம்ப காலத்துல அப்படித்தான் செஞ்சிருக்கணும். மட்பாண்டத்தை களிமண் எடுத்து மட்பாண்டம் செஞ்சு வெயில்ல காய வைத்து பதப்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க. சரி, நாளடைவில் மட்பாண்டங்களை நெருப்பில் சுடுவதன் மூலம் உறுதியாக்கி கொள்ளும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆரம்பத்துல வெயில்ல சுட்டுதான் பயன்படுத்தினாங்க. பிறகுதான் என்ன செஞ்சாங்க, அதை நெருப்புல சுட்டு பதப்படுத்தலாங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. சரி, மனிதர்கள் வீடு கட்டி நாகரிகம் அடைய தொடங்கியதுடன் மட்பாண்ட உற்பத்தியும் வேகமாக முன்னேற்றம் அடைந்தது. புராதன நாகரிகங்களில் மனிதன் தனது தேவைக்காக பல்வேறுபட்ட வடிவங்களிலும் அளவுகளிலும் மட்பாண்டங்களை உற்பத்தி செய்து கொண்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமே அக்கால மட்பாண்டங்களில் இருந்து எம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த காலத்துல இருந்த மட்பாண்டங்களை இருந்து நாங்க அறிஞ்சு கொள்ள முடியுது. நாகரிகங்கள்ல மனிதன் தனது தேவையை பல்வேறுபட்ட வடிவங்கள்ல அளவுகளிலும் மட்பாண்டங்கள் உற்பத்தி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் பல்வேறு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சட்டி, பானை, பீங்கான், கோப்பை, நீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பாத்திரங்கள், பூச்சாடி போன்றவை அவ்வாறு கிடைக்க பெற்றவற்றிற்கு உதாரணங்களாகும். இந்த மட்பாண்டங்களை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய தொடங்கியதுடன் அவற்றுக்கு வர்ணம் தீட்டுதல், உருவங்கள் வரைதல், கரை அலங்காரங்கள் செய்து அழகுபடுத்து என்பவற்றில் அனைத்து நாகரிகங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. எல்லாமே இருக்குது மட்பாண்டத்துல. நீரை சேமிச்சு கோப்பை செஞ்சிருக்காங்க, சட்டி, பானை எல்லாமே செஞ்சிருக்காங்க, கோப்பை செஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை செஞ்சு பூச்சாடி செஞ்சிருக்காங்க. சரியா? நீரை சேமிச்சுக்கூடிய பெரிய பாத்திரங்கள் நீங்க பார்த்தா பெரிய முட்டி அந்த மாதிரி பானைகள் செஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய விடயங்கள்ல இந்த மட்பாண்ட கைத்தொழில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நிறம் பூசி இருக்கிறாங்க, உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க, எல்லாமே அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. இந்த வனைதல் சில்லுன்னு சொல்லப்படுகின்ற சக்கப்போர்வை, வனைதல் சில்லு கண்டறியப்பட்டமை மட்பாண்ட உற்பத்தி கலையில் பாரிய அளவில் மாற்றத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமே அமைது. இவ்வளவு காலம் கையை பயன்படுத்தான் சரியாக பதப்படுத்தி மட்டம் செஞ்சு பணம் செஞ்சாங்க, ஏனைய பொருட்கள் செஞ்சாங்க. இப்ப மண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்க, வனைதல் சில்லு கண்டுபிடிச்சிட்டாங்க. மண்ணை தூக்கி வச்சு சுத்துறாங்க, சுத்திட்டு தமக்கு வேண்டிய வடிவத்துல மட்பாண்டங்களை செய்யறாங்க. வேலை இலகுவாக்கப்பட்டது. அதனால பல்வேறு வடிவங்களில் மட்பாண்டங்கள் என்ன செய்யப்படுது, உற்பத்தி செய்யப்பட்டது. சரி, அவ்வாறான பலகையின் மீது களிமண் உருண்டையை வைத்து அப்பலகையை சுற்றுவதன் மூலம் சுழற்சி வேகத்திற்கும் சரி கையினால் உருவாக்கப்படும் வடிவத்திற்கும் ஏற்ப மிகச்சிறந்த முடிவு பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து கொள்ள முடிந்தது. கை சுத்துற வேகத்துக்கு மண் மேல கையை வச்சு என்ன செய்யறாங்க, உருவங்களை எடுத்துக்கொள்றாங்க.
மேலே குறிப்பிட்டவாறு பல்வேறுபட்ட வடிவங்களிலும் அளவுகளிலும் உற்பத்தி செய்து கொள்ள முடிந்தது வனைதல் சில்லை கண்டறிந்த பின்னர் ஆகும். வனைதல் சில் வந்த பிறகுதான் எங்களுக்கு வேண்டிய மாதிரி பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு அமைப்புகளையும் மட்பாண்டங்களை செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த பந்தியம் பார்த்துக் கொள்ளுங்களே. சார், பண்டைய கால மக்கள் மட்பாண்டங்களை தயாரிச்சு அதற்கு நிறம் பூச எதை சார் பயன்படுத்தினாங்க? மூலிகைகளை பயன்படுத்தினாங்க. மூலிகை இலை குலைகள்ல கிடைக்கப்படுகின்ற வர்ணங்கள், கற்களை கொண்டு பயன்படுத்தப்படுகின்ற வர்ணங்கள் அதான் பயன்படுத்தினாங்க. கல்லை அரைத்து பெறப்பட்டது, இலை குலைகளை எடுத்து பெறப்பட்ட வர்ணங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பயன்படுத்தினாங்க. சரி, பாருங்க, இலங்கையில் மட்பாண்டங்களை உற்பத்தி செய்து கொள்ளும் வரலாறு. நிற கற்கள் இருக்குமா சார் அந்த காலத்துல? நிறக்கற்கள் இருந்தது. இப்ப அந்த கற்கள் சில பிரதேசங்கள் இருக்கும். ஆனா கற்களை கொண்டுதான் அந்த காலத்துல நிறம் தீட்டினாங்க, இறந்தவர்களுக்கு கலர் பண்ணாங்க, எலும்புக்கூடுகளுக்கு. பெண்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக கலர்களை பெற்றுக் கொடுத்தது அந்த கற்களை கொண்டுதான். கற்கள் மூலிகைகளை கொண்டுதான், இலைகுலைகளை கொண்டுதான் கலர் பண்ணாங்க. சரி, பாருங்க, இலங்கையில் மட்பாண்டங்கள் உற்பத்தி செய்து கொள்ளும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரை நீண்டு செல்கிறது. மேற்படி காலத்தின் இறுதி பகுதிக்குரிய மட்பாண்ட சிதைவுகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சில தொல்பொருளியல் ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற மைந்த தேரின் வருகையுடன் அண்டை நாடான இந்தியாவுடன் தொடர்புகள் வளர்ச்சி கண்டன. வளர்ச்சி காரணமே அமைஞ்சது. சுமேஷன் ஸ்கிரீன்ல பேர் வரக்கூடாது. சரி, புனித வெள்ளரசு மரம் இந்நாட்டில் கொண்டு வரப்பட்ட போது கூட இந்த வந்த கலைஞர்கள் பாருங்க, நிறைய பேர் வெள்ளரசு மரக்கிளை கொண்டு வந்தது சங்கமித்தையினால் தேவனவிதி சமணன் காலத்துல. அப்ப கூட மட்பாண்ட உற்பத்தி செய்வதில் நிபுணத்துவம் பெற்றிருந்த 8 குயவர் குலங்கள் இப்ப இடம்பெற்றிருந்ததாக வம்ச கதைகளை சொல்லப்படுது. இப்ப சங்கமித்தை தனியா வரல, வெள்ளரசு மரக்கிளை எடுத்துக்கிட்டு அவங்களோட 8 குயவர் குலம். அப்ப அந்த குயவர் குலத்தை சார்ந்த 8 குலங்கள்ல இருந்து ஆட்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்க பல்வேறு வகையில நிபுணத்துவம் பெற்றவர்கள் இந்த மட்பாண்டம் செய்யறதுல. இப்ப இலங்கைக்கு வந்து குடியேறி இருக்காங்க. அப்ப இலங்கையில மட்பாண்ட கைத்தொழில் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இக்கலைஞர்களின் ஒரு வருகையுடன் இந்தியா அக்கால மட்பாண்ட உற்பத்தி தொழில்நுட்பம் இந்நாட்டிற்கு கிடைத்திருக்கலாம் என்பது தெளிவு. அவங்க வந்து இப்ப இலங்கையில மட்பாண்ட உற்பத்தி வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளில் கிடைக்கப்பட்ட பொருட்களில் பெரும்பாலானவை மட்பாண்ட உற்பத்தி. அந்த காலத்துல பயன்படுத்த தொல்பொருள் ஆய்வுகள்ல அதிகமானது மட்பாண்ட உற்பத்தி. அடுத்து கல்வெட்டுக்கள், கற்கள், கல்லாயுதங்கள், இப்படி நிறைய விஷயம் கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, மட்பாண்டங்களின் சிதைவுகள் ஓடு, செங்கல், களிமண் உருவங்கள், களிமண் முத்திரை என்பன இவற்றுள் குறிப்பிடத்தக்கவை ஆகும். அனுராதபுர காலத்தின் முற்பகுதியில் மட்பாண்டங்களை உற்பத்தி செய்தல் முன்னேற்றகரமானதாக இருந்துள்ளதுடன் உயர்தரமான மட்பாண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டமையாகவும் தொல்பொருள் ஆய்வுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் மூலம் தெரிகிறது. மட்பாண்ட உற்பத்தி அனுராதபுர போலரை காலத்துல சிறந்து இருக்குது. அதுலயும் தரமான மட்பாண்டங்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாங்க மட்பாண்டங்களை பயன்படுத்த குறைச்சிருக்கிறோம். அதுக்கு பதிலா சில்வர், அலுமினியம் பயன்படுத்துறோம், நான்ஸ்டிக் இல்லையா? ஆனா மட்பாண்ட உற்பத்தி அந்த காலத்துல முக்கியத்துவம் பெற்றிருக்குது. மட்பாண்ட உற்பத்தியானது படிமுறையான நடவடிக்கைகள் பலவற்றை கொண்டதாகும். ஒரு விஷயம் மட்டும் படிமுறை அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போயிருக்குது. முதல்ல பொருத்தமான களிமண்ணை தெரிவு செய்யணும். எந்த ஒரு வேலைக்கும் களிமண் முக்கியம் மட்பாண்டம் செய்யறதுக்கு. அதனை பதப்படுத்தி கொள்ளணும். உற்பத்தி மட்பாண்டத்துக்கு தேவையான களிமண்ணை உருண்டையாக்கி வனைதல் சில்லின் மீது வைத்து அதன் உருவத்தை வடிவமைத்துக் கொள்வர். முழுமையான வடிவத்தை செப்பனிட்டு பின்னர் வெளிப்பகுதியில் செங்கக்கல்லையோ ஓடுகளையோ கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பாண்டம் உலர வைக்கப்பட்ட பின்னர் சூளையில் வைக்கப்பட்டு சுடப்படும். இதன் மூலம் மிகவும் உறுதியான நல்லதொரு மட்பாண்டம் உற்பத்தி செய்யப்பட்டமை தெரிகிறது. ஒரு திட்டமிட்ட வேலையில ஒரு முறையான அமைப்புல இந்த மட்பாண்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு? உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஒரு 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 பெரிய ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த மட்பாண்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க? உற்பத்தி செஞ்சிருக்காங்க. சரியா? இப்ப நாங்க இதோட கேள்வி கொஞ்சம் செஞ்சு கொள்வோம். கேள்வி விடையும் கொப்பி எடுத்துக்கோமா?
மட்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்ட காலத்துல சல்லி இருந்துச்சா சார்? பணப்புழக்கம் மிக குறைவு. பணப்புழக்கம் குறைவு. அந்த நேரம் பண்டமாற்று முறை தான் இருந்தது. பொருட்களை கொடுத்து பொருள் மாற்ற முறை தான் இருந்தது. பணப்புழக்கம் குறைவு. இல்லைன்னு இல்லை, இருந்தது. அனுராதபுர காலத்துல, பொருளுரை காலத்துல பணம் இருந்தது, காசு புழக்கம் இருந்தது. தம்பம் அச அப்படிங்கிற செப்பு நாணயம் பொருளுரை காலத்துல இருந்தது. அக எனும் பொன் நாணயம், ககாவனு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நாணயம் எல்லாம் அனுராதபுர காலத்துல இருந்தது. நாணயங்கள் பயன்பாட்டுல இருந்தது, பெரிய அளவுல இல்ல, கொஞ்சம் இருந்தது. சரி, ரைட். கோப்பி எடுத்துக்கலாம் பிள்ளையர். ஓகே. கடைசி என்ன கேள்வி எழுதுனீங்க? சார் என்ன கேள்வி எழுதுனீங்க? 2 மாசம் பூங்கா கடைசி எழுதின கேள்வி நீ- நீ இப்போ விளங்கலாமா? இன்றைக்கு வந்து களிமண் தொழில்நுட்பம் சார். அதை எழுதணும். பொய் எழுதிட்டோமா? எஸ் சார். நீர் பூங்கா எழுதிட்டோமா? நந்தவனம் எஸ் சார். கட்டி எழுதிக் கொள்வோம். இந்த எழுதிக் கொள்ளுங்க. கேள்வியும் விடையும் எழுதுங்க. ஆறு கேள்வி வரை எழுதலாம் பிள்ளைகள். 7ஆவதையும் எழுதுங்க, படிக்கும்போது எழுதிக்கிறோம்.
எத்தனை எழுதிருக்கீங்க பிள்ளைகள்? சார் இப்ப 4வது சரி போறேன் சார். கடைசி சார். ஓகே ஓகே, அவசரம் இல்லை, மெதுவாக எழுதுங்க. ஓகே சார். ஓகே, சேக் எழுதிட்டீங்களா? சார் இல்ல எத்தனை சார். கேள்வி எத்தனை கேள்வி சார்? இந்த ஏழையும் எழுதுங்க, ஏழையும் எழுதுங்க. சரி. எழுதணும்னு சொல்லுங்க பிள்ளைகள். நிஷாக்கள் எழுதினவங்க படிச்ச விஷயங்களை ஒருத்தனை மீட்டு பாருங்க. முடிஞ்சா? முடிஞ்சு சார். எல்லாரும்
ஆம் சார். ஓகே. என்ன விளங்காம இருக்குது? சொல்லுங்களேன். இதுல நாங்க படிச்ச விடயத்துல ஏதாவது விளங்காம இருக்குதா? படிக்காத விஷயம் வந்ததா? இதையும் எழுதிக் கொள்ளுங்க. செங்கல் ஓடு இதையும் எழுதிக் கொள்ளுங்க. மட்பாண்டத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது நாங்க அடுத்த கிழமை படிச்சிருவோம். 8, 9, 10, 11, 12, 13 வரை எழுதிக்கொள்ளும் பிள்ளை. என்ன படிக்க போனோம்னா எங்களுக்கு அது எழுதிக்கிற லேட் ஆகிரும். எழுதிருங்க. சரி சார். 8ம் சரியா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஓடு தயாரித்தின் படிமுறைகள் வரை சரி சார். எஸ் சார். அவ்வளவு வேகமா எழுதக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க. நல்ல விஷயம். எல்லாம் முடிச்சாக்கள் லெப்டாங்க. இந்த பதிவு வேண்டி இருக்குமா இருந்தா அதை கேளுங்க. மைக் ஆன் பண்ணி கதைங்க. விளங்காத விஷயங்கள் எதுவும் இருந்தா விளங்கல, அது விளங்கலன்னு சொல்லி கேளுங்க. அதை விளங்கப்படுத்துறேன். விளங்கிட்டு இருந்தா அதையும் சொல்லுங்க, விளங்கிட்டுன்னு சொல்லி. சார் எழுதிதாரா சார்? ஓகேயா? விளங்கிட்டா? எஸ் சார். ஓகே மதியம். விளங்கிட்டா நீங்க எஸ் சார். பாய் சார். பாய். குட் நைட். குட் நைட் சார். சார். சரியா? எழுதாக்கள் எழுதுங்க. முடிங்க சார். சார் question எழுதிட்டீங்களா? சார். ஆம் சார். ரைட். எழுதினாக்கள் லெஃப்ட் ஆகும். பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். பாய் சார். பாய். பாய் சார். தேங்க்யூ சார்.
Bye, sir. Thank you, sir. Good குட் நைட். சரியா முடியுமா? சார் கடைசியாவது எழுதுங்க எழுதுங்க. 1 minute. ஓகே, எழுதுங்க எழுதுங்க. சார் எழுதியாச்சு சார். எழுதுனா லெஃப்ட் ஆகமா. குட் பை சார். குட் நைட் சார். குட் நைட். எழுதியாச்சு சார். ஓகே, குட் நைட். குட் நைட் சார். பாய். பாய், குட் நைட். சார் எழுதிட்டேன் சார். குட் நைட். குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட்.